Mr. and Mrs. Khiladi, get ready for Sunday. Mr. and Mrs. Khiladi, get ready for another day. தமிழ் நேரில் அனைவருக்கும் தீபக்கின் இனிய மாலை வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி Amazon.in Mr. Mrs. Khiladi powered by Rascom Builders மற்றும் பதஞ்சலி கேஷ்காந்தி and freshness partner Synthol Dio Stick and co-presented by Cardia Life. நாள் முழுக்க கிலாடி ஜோடிஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? Synthol Dio Stick. ஓகே, ஸோ நம்மளுடைய கிலாடி பயணம் வந்து ஒரு எண்டை நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் சில வாரங்களில் நம்மளுடைய ஃபினாலே வரப்போகுது. ஸோ அதுக்காகவே எல்லா கிலாடிஸும் ரொம்ப ஜோஷோட தயாராக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அற்புதமான அந்த 6 கிலாடி ஜோடிஸை வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் கிலாடி ஜோடிஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? அட்டகாசமா இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர்க்கா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்கோர்ஸ் ரீசெட் ஆகுது. போன வாரம் எலிமினேஷன் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஸ்கோர்ஸ் ரீசெட் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இந்த வாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த வார கடைசியில் கண்டிப்பாக ஒரு எலிமினேஷன் இருக்கு. அது என்னதுன்றதை அப்புறமா பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது கிலாடிகளுக்கான குஸ்தி கபடி. இது வரைக்கும் நீங்கள் 1-on-1 பண்ணியிருப்பீங்க, ஜோடியாக பண்ணியிருப்பீங்க டாஸ்க்குகளை. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கிலாடியும் தங்களுடைய தனித்திறமையை இன்னைக்கு காட்ட போறீங்க. ஸோ அங்கே இருக்க பார்த்தீங்களா சர்க்கிள், அங்கேருந்து நான் தேர்ந்தெடுக்க போகிற ஒரு கில்லாடி அந்த டாஸ்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மற்ற கில்லாடிகள்லாம் அவங்கள டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் மொத்தம் 3 லெவல்ஸாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ப்ளூ கலர் கோடு இருக்கும், அதேமாதிரி பிங்க் கலர் கோடு இருக்கும், அதேமாதிரி ப்ளூ பிங்க் ப்ளூ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல்கள். முதல் லெவலில் ஒரு கில்லாடி டிஃபெண்ட் பண்ண காத்துட்டு இருப்பாரு, ஒரு கில்லாடி அட்டாக் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அட்டாக் பண்ணுறது என்ன பண்ணால் இந்த 3 லெவலையும் கடந்து போகணும். ஸோ ஒரு லெவலில் கடக்கும் போது முதல் லெவலில் ஒரு கிலாடி தற்காப்புக்கு நிற்க போகிறாங்க. அதை தாண்டி வந்ததுக்கப்புறமா இது வந்து ரெஸ்டிங் ஏரியா. ஓகே, இந்த ப்ரீதிங் ஏரியாவில் நீங்கள் நிற்க போகிறீங்க. இங்கேருந்து திரும்ப நீங்கள் 2வது லெவலுக்கு வர போகிறீங்க. 2வது லெவலில் 2 கிலாடிகள் உங்களை தடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 2வது லெவலையும் தாண்டிட்டீங்கன்னா 3வது லெவல் போகிறீங்க. அங்கேயும் ஒரு ப்ரீதிங் ஏரியா இருக்குது. அதை தாண்டி ஃபைனல் லைனை டச் பண்ணிட்டீங்கன்னா 3 லெவலும் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு லெவலுக்கும் ஒரு ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல் லெவலில் தாண்டிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ், 2வது லெவலில் தாண்டிங்கன்னா 15 பாயிண்ட்ஸ், 3வது லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடைக்க போகுது. ஸோ நம்மளுடைய கிலாடிஸ் எல்லாமே நல்லா வந்து வலிமை வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். ஸோ போட்டி போட போகிறவங்களும் சரி, அதை தடுத்து நிறுத்த போகிறவங்களும் சரி, சலைச்சவங்க கிடையாது, சாதாரணமானவங்க கிடையாது. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் நீங்கள் கிடக்கும் போது உங்களுக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஒரு சான்ஸோட கேப்பில் உங்களுக்கு மொத்தம் 90 செகண்ட் ப்ரீதிங் டைம் இருக்குது. ஓகே, ஸோ 90 செகண்ட் நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது 90 செகண்ட்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி ஆகணும். இதுதான் விதிமுறைகள். அண்ட் அதே போல் நீங்கள் ஒரு இடமும் தாண்டி வர டிஃபெண்டர்ஸ் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா திரும்பவும் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி போயிட்டு அந்த ப்ரீதிங் ஏரியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது போல் உங்களுக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இதே போல் நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை டிஃபெண்டர்ஸ் தள்ளி விட்டாலும், அதாவது இந்த கோட்டுகளையும் தள்ளி விட்டாலும் அது உங்களுக்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சு, திரும்பவும் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து அஃபென்சிவாக வந்து விளையாடக்கூடாது, அக்ரெசிவாக விளையாடக்கூடாது. ஒரு நார்மல் ஃபேர் கேமாக தான் விளையாடணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அடிக்கிறது, ரத்த காயங்கள் ஏற்படுற மாதிரி கீறுறது, அப்புறம் மண்ணை தூக்கி வீசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அது வந்து எதிர்ச்சியோட நடக்கலாம். அப்படின்னு காலத்தோடமோ மண்ணு கூட படலாம். பட் அது வந்து இட் ஷுட் நாட் பி இன்டென்ஷனல். அது மாதிரி தான். ஸோ இது போல் ஏதாவது வந்து சம்பவங்கள் இருந்தால் நான் விசில் அடித்து கேம் நிறுத்தி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதே போல் டிஃபெண்டர்ஸ் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஸ்கோர்ஸ் இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஸ்கோரிங் வரப்போகுது. அதாவது ரொம்ப ஆப்வியஸாக விட்டு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது உங்களோட ஃபவுலில் கணக்கு வந்துடும். ஸோ அதே போல் உங்களோட ஃபவுலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸும் குறைக்கப்படும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் போட்டி போட போகிறாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து 5 பேர் நிற்க போகிறாங்க டிஃபென்ஸில். அந்த 5 பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பிளான் பண்ணி யார் இருந்து இந்த பொசிஷன் நிறுத்திக்கிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அதே போல் வந்து
நீங்கள் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணி அதை மாதிரி டிஃபெண்ட் பண்ணி நிறுத்திட்டாங்கன்னா உங்களால் முடியல அப்படின்னும் போது 3 வாட்டி தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. திரும்பவும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, ஸோ கிலாடிஸ் எல்லாருமே தயாராக காத்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஆட போகிறது ஆண்கள். ஸோ ஆண்களில் எந்த கிலாடி நம்ம செலக்ட் பண்ண போகிறோன்றது இப்போ பார்க்க போகிறோம். லாட் போட்டு எடுத்துருவோம். யாருப்பா எதிர்பார்க்குறீங்க? யார் தூக்குனது கையை? நீ கிடையாது. நானா? நீனே தான். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, இது உங்களோட இண்டிவிஜுவல் தனித்திறமையை காட்ட போறீங்க. அதுவும் வந்து சாதாரணமாக கிடையாது. 5 கிலாடிகளை நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க. ஓகே கிலாடிஸ், தயாரா இருக்கீங்களா? ஓகே, போர்க்களத்துல இறங்குங்க. கெட் ரெடி ஃபார் அல்ரெடி. கபடி 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 ஒருத்தருக்கே பயங்கர டஃப்பாக இருக்கும். அப்படிப்பட்டது நான் 5 பேரை தாண்டி போகணும். And your time starts now. 90 செகண்ட். பட்டாச்சு. ஓகே, சோ முதல் லெவலை கிராஸ் பண்ணிட்டீங்க. நம்ம செகண்ட் லெவல் தாண்டுவோமான மைண்டில் பட்டுருச்சு. என்னன்னா சும்மா 1-on-1 2 பேர் பண்ணாலே பண்ண முடியாது. அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு. 2 பேருமே ஹல்க் மாதிரி இருக்காங்க. நான் உள்ள என்ட்ரு ஆகும்போதே இப்படி அன்ட்டார். இது பிடிக்க போய் இப்படி அன்ட்டார். அது கரெக்டாக எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல பட்டு என் மூக்கில் இருந்து பிளட்டு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. வெரி குட். ஸ்டாப் ஸ்டாப். என்னடா அப்படியே அடிக்கிறது? ஏன் ஹோல்டு கரெக்டாக கரெக்டாக அடிச்சான் தெரியுது. இங்கே பட்டுது, கண்ணுக்கு மூக்குக்கு பட்டுது. சேஃபா ஆடுங்க, பார்த்துக்கங்க. நீங்க தான் உங்களுக்கு இது பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே சரத், உங்களுடைய செகண்ட் சான்ஸ் இன் லெவல் 2 ஸ்டார்ட். He has to come inside. Very good, very good. Forty, 45 seconds. 90 seconds குள்ள போயிடும். Very good. Okay. சரத், இது வரைக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் தான் லெவல் 2ல. உங்களுக்கான தேர்ட் சான்ஸ் லெவல் 2 ஸ்டார்ட்ஸ் நவ. வெரி குட் சரத். நீங்க கீழே தட்டினீங்கன்னா முடிஞ்சிடும். Well played, sir. Big round of applause for Sharath. First of all, you are such a good sport. Very well played. Okay, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கால லெவல் 1 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. லெவல் 2ல வந்து பயங்கர ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் இருந்தனால கிராஸ் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிற ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தொடர்ந்து அடுத்தபடியாக யார் வரப்போகிறார் என்பதை தேர்ந்தெடுக்க போகிறோம். கோபி, படா கோபி, வாங்க.
வாழ்த்துக்கள். டெக்னிக்கலி yes, sir. லாஜிக்கலி என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிடுங்க. yes, வாழ்த்துக்கள். yes, yes. And get ready for அது ரெடி. ஓகே வட கோபினா தயாரா? Your time starts now. Very good, very good, very good. Okay, level 2 start ஆகுது. கோபினா your time starts now. கபடி 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 20 seconds. கபடி லாக் போடுறான். 120 seconds வரைக்கும் உங்களை லாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சுன்னா 50 seconds. ஒரு நிமிஷம் ஆச்சு. தட்டிட்டீங்களா? 3 வாட்டி தட்டிங்களா? ஓகே லெவல் 2ல செகண்ட் சான்ஸ். கோபினா ஸ்டார்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட். Come on, come on, come on. Come on, Gopina, எல்லார முடியும். Come on, முடியும்ண்ணே, வாங்கண்ணே. ஏதாவது பண்ணி வாங்க. 120 seconds ஆயிடுச்சு. எதிராளியை முன்னேற விடாமல் தடுக்கும் போது சால்சா மணிக்கு ஏற்கனவே அடிபட்டிருந்த காலில் மீண்டும் அடிபட்டதால் போட்டியை தொடர முடியாமல் வெளியேறினார். ஓகே கோபினா லெவல் 2 2 சான்ஸ் முடிஞ்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் லெவல் 2 கிராஸ் பண்றதுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெரி குட். லெவல் 3 முதல் சான்ஸ். கோபினா ஸ்டார்ட். 90 செகண்ட்ஸ் இருக்கு. பத்திரமா போ. யூ கேன் டச். ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லெவல் 3 முடிச்சீனா 50 பாயிண்ட்ஸ். பா 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 ஃப்ரெண்ட்ல போ. அட பாவிங்களா. ஏய் ஏன்டா அப்படி தள்ளுற பாவி. லெவல் 3 செகண்ட் சான்ஸ். ரெடியானே? பா சூப்பரா ஆடுறப்பா. சூப்பர். செகண்ட் சான்ஸ். இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஏய் ஏய் ஓகே கோபினா ஸ்டார்ட். எப்படியுமே விட மாட்டானுங்க. பா ஃப்ரண்ட்ல போ ஃப்ரண்ட்ல போ போ போ. ஏய் டேய் டேய் சம்மர் சாட்ல அடிக்காதீங்கடா டேய்.
ஹாப்பிண்ணே, வெல் ட்ரைட். ஓகேவா? நீங்கள் வந்து 2வது லெவலில் கிராஸ் பண்ணி 3வது லெவலில் வந்துட்டீங்க. பட் 3வது லெவலில் 3 ட்ரைலையும் வந்து அப்படியே அமுக்கி வெளியே போட்டாங்க. வெல் ட்ரைட்ண்ணா. பியூட்டிஃபுல் கேம். அதில் என்னன்னாக்கா நமக்கு வந்து உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, இன்ஜரி படாது அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்குது. அண்டு நிறைய வாட்டி பார்த்துக்கலாம், நான் கீழே விழும்போது கூட நான் ரோல் பண்ணி தான் வந்திருப்பேன். ஆமாம். ஸோ இதெல்லாம் நம்ம விளையாட்டுகளுடைய அனுபவம் தான். ஓகே, சூப்பர்ண்ணே. உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது மொத்தம் 25 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். அடுத்த அதிர்ஷ்டசாலி நேயர், ஐ மீன் கண்டஸ்டன்ட் யுவராஜ். யுவராஜ், டெக்னிக்கலி யூ ஆர் வெரி சவுண்ட். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய முழு பலத்தை இதில் காட்டணும். Definitely. திறமை. ஓகே, தயாரா? அண்ட் கெட் ரெடி ஃபார் அது ரெடி. எதிர்பாராத விதமா மணிக்கு வந்து காலில் திரும்பவும் அடிபட்டதுனால மணியால் இனிமேல் இந்த போட்டியில் இந்த டாஸ்கில் தொடர முடியாது. ஸோ இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலில் யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ கிராண்டட் 10 பாயிண்ட்ஸ் போனஸ் உங்களுக்கு, அதாவது அந்த ஒரு லெவலுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ செகண்ட் லெவலில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் டிஃபெண்டர்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ 2வது லெவலில் 2 பேரும், 3வது லெவலில் 2 பேரும் தான் நிற்க போகிறீங்க. ஓகே, யுவராஜ் ரெடி? ஸ்டார்ட். லெவல் 2 ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஓகே யுவராஜ், வாழ்த்துக்கள். லாஸ்ட் லெவல், லெவல் 3 ஸ்டார்ட். வெரி குட். டைம் நிறைய இருக்கு. வெரி குட், இன்னும் கொஞ்சம் தான். வெரி குட், வெரி குட். வெரி குட், வாங்க. வெரி குட், கிட்ட வந்துருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னும் கொஞ்சம் தான். கையை பிடிங்க, அவன் கையை. தாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எஸ் எஸ், வெரி குட். ஆல்மோஸ்ட் தேர், ஆல்மோஸ்ட் தேர். புடி 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 விடாத. கொஞ்சம் தான், அந்த கயிறு தொட்டினா யூ finish it. நோ நோ நோ, கொஞ்சம் தான். சூப்பர். எஸ். வெரி குட் யுவராஜ். வெரி குட், வெரி குட், வெரி குட். கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். தெரியுது. இடிங்க. இன்னும் கொஞ்சம் தான், வாங்க யுவராஜ். நோ நோ நோ, அப்பா விடாதப்பா. வெரி குட். விடாத. தங்க அவர் தட்டி விட ட்ரை பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் இருக்கு, 20 செகண்ட்ஸ் இருக்கு. வாங்க 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 தங்க, வாங்க தங்க. ஏய், வெரி குட். அப்படிதான். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். பா விட்றாதப்பா. 6 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கு. I'd say Can't fight here. 20 seconds completed. And Yuvraj, you are a fighter, Yuvraj. Yuvraj, level 3, round 2, start. Seconds up. ஓடுங்க புடிங்க. புடிங்க விடாதீங்க, புடிங்க அவ்வளவுதான். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம புஷ் பண்ணலாம் தாங்க. டைம் நிறைய இருக்கு. தட்டிட்டீங்களா? Level 3, your time starts. Third chance. Very good, fantastic. Super. பாவி எகிரி.
சரியான ஜம்ப். சூப்பர். சூப்பர்டா யுவி. கலக்கிட்டப்பா. புத்திசாலி. சூப்பர் சூப்பர். இத்தனை நாளா சொல்லுவோம் யுவராஜ் இஸ் a strategical planner சொல்லிட்டு இன்னைக்கு தான் அந்த பிளானிங்கை பக்காவா இண்டிவிஜுவலா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஃபண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள். Thank you. ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? Feeling wow. ஃபீலிங் வாவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவராஜ், உங்களுக்கு சாலிடா 50 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தொடர்ந்து அடுத்தபடியாக யார் வரப் போகிறார் என்பதை தேர்ந்தெடுக்க போகிறோம். விக்னேஷ், வாருங்கள் வாருங்கள் விக்னேஷ். வாழ்த்துக்கள் விக்னேஷ். கண்டிப்பா ப்ரோ. ஓகேவா? பார்த்துக்கோங்க. செஞ்சிடலாமா? கண்டிப்பா. ஓகே, வெரி குட். விக்னேஷ் சார் இருக்காரு அண்ட் கெட் ரெடி ஃபார் அது ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போனேன், ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி போகிறதுனே தெரியல. 2 பேர் வந்து அவ்வளோ பெரிய மலை மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படி போனாலும் இப்படி வராங்க. ஒருத்தர்னா பாக்ஸர், இன்னொருத்தர்னா சொல்லவே நான் மசில் மேன். ஓட்ட ஒன்ஸ் தாண்டினே கணக்கு கவுண்ட் ஆகிடும். 40 செகண்ட்ஸ். 1 மினிட் ஆயிடுச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸ் சார். கால் வச்சிட்டேன். சும்மாவே எந்த பக்கம் போகலான்னு அந்த இதில் என்ன பண்ணுறேன்னா லைனை டச் பண்ணிட்டேன். எடுத்தோடனே நான் கம்பல்சரியாக போய் தான் ஆகணும். ஏன்னா லைன் டச் பண்ணாமல் நீங்கள் 120 செகண்ட்ஸ் உள்ளே இருக்கலாம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு ப்ரீத் பண்ணிக்கலாம். ஓகே, லெவல் 2ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட செகண்ட் சான்ஸ். ஸ்டார்ட். எதுவுமே போல கோன்ட்டாங்க. நான் உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடனோடனே அப்படியே பிடிச்சிட்டாங்க. அழகாக பிடிச்சி தள்ளி விட்டாங்க. விக்னேஷ், உங்களுக்கான லெவல் 2க்கான தேர்ட் சான்ஸ். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ப்ரோ, ரொம்ப நாள் ட்ரை பண்ணீங்க. லெவல் 2லேருந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருந்தது. பட் உங்களை கார்னர் பண்ணி தூக்கிட்டு போய் வெளியே போட்டாங்க. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஏன் வெளில போனேன்னா 2 மலை மாடு மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எதுவுமே சான்ஸே இல்லை ப்ரோ அங்கே போவேன். அப்படியா? விக்னேஷ், உங்களுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ ப்ரோ? 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கார்த்திக், நீங்கள் தான் கடைசியாக போகிறீங்க. போன வாட்டியே கொஞ்சம் லோவில் இருந்தீங்க, இந்த வாட்டி கலக்கிடணும். ஓகேவா? கண்டிப்பா. ரெடி? ரெடி. கார்த்திக் இஸ் ரெடி அண்ட் கெட் ரெடி ஃபார் அது ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரைட் விடு. என்னாச்சு? ஸ்டாப்பா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. கார்த்திக் ரிலாக்ஸ் பண்ணு.
கொஞ்சம் காற்று விடுங்க அவருக்கு. ஐயோ அண்ணா, அக்கா பாருங்க அண்ணா அழறாரு. அப்புறம் நானும் அழுவேன் பாருங்க. என்ன மட்டும் அழவேன்னா சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஒன்றும் இல்லை, கால் தான் இருக்குண்ணா. கார்த்தி சொல்லுங்க. ஓகேவா? பெட்டரா இருக்கா? பெயின் இருக்கு, பட் ஆனால் நான் விளையாடணும். நந்தினி என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு கார்த்தி. இல்லை என்னால் முடியலன்னா நான் குவிட் பண்ணிக்கிறேன். வலிச்சு நான் குவிட் பண்ணிக்கிறேன். நீ பண்றியா கார்த்தி? நான் பண்றேன். ஷோரா? ஷோர். ஒரே சொல்லிவிடு. நீ தபால் துபால் எந்திரிக்காத, மெதுவா எந்திரி ப்ளீஸ். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கார்த்தி, ப்ளீஸ் மெதுவா எந்திரி. ஏய் ஏய் அங்க பாரு, கால் இம்பேலன்ஸ் ஆகுதுடா. படையா கார்த்தி, ஏன் கார்த்தி? சொன்னா கேளு கார்த்தி. ஓகே, ஸோ கார்த்திக் ட்ரை பண்ணதில் வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கு அவர் காலில். ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னா என்னன்றது இப்போ சொல்ல முடியாது. ஸோ அட்வைசபிள் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நந்தினி? என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலாக போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அடுத்தபடியாக கேர்ள்ஸ்க்கான இது ஸ்டார்ட் பண்ண வரோம். ஓகே, ஸோ பெண்களுக்கான கிலாடி கபடி ஆரம்பிக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி அண்ட் ஷீலா வந்து குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ மற்ற டிஃபெண்டர்ஸ் எல்லாம் தயாராக இருக்கீங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து களத்தில் இறங்க போகிறது ஸ்வப்னா காரு. ஓகே, ரெடியா? ஸ்வப்னா காரு, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்பா பார்த்து போ. பார்த்து நந்தி, ரெடி ரெடி. ஜாலியா அடிச்சு. 90 செகண்ட்ஸ் மேல 1 செகண்ட் போனா கூட ஒரு சான்ஸ் போய்டும். 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. வெரி குட். போ 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 போ. கோ 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 கோ. எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. வா வா, செகண்ட் சான்ஸ்க்கு வா. சரி ஓகே, கிவ் அப் பண்ணிட்டு, ஏன்னா எனர்ஜி லாஸ் பண்ணிக்க கூடாது, எனர்ஜி கெயின் பண்ணணும். ஓகே, உங்களுக்கான லெவல் 2 கான இரண்டாவது சான்ஸ் ஸ்வப்னா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சான்ஸ் கொடுக்காத. வெரி குட் வெரி குட். கம் ஆன் பாப்பா. ஸ்கூல்ல விளையாடுறத நினைச்சுக்கோ. டக்குனு போ பாப்பா, போ டக்குனு போயிடு, தள்ளிட்டு போயிடு பாப்பா. போயிடு போயிடு போயிடு. வெரி குட். போயிடு போயிடு, தள்ளிட்டு போயிடு. போ போ. அப்பயே 2 பேருமே வந்துட்டு என்னை பிடிச்சி ஸ்பைனலில் உட்காந்து நகரவே இல்லை, என்னால் நகர்த்தவும் முடியவே இல்லை, கொஞ்சம் கூட அந்த புஷ் கொடுக்கவே முடியல. ஸ்பீடா போயிடு, டக்குனு போயிடு, கேப் எடுக்காத. நீ அப்படி போனா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சீரியஸா விளையாடு. போ கார்னர்ல போ. லாஸ்ட் சான்ஸ். போய் போய் கம் ஆன். போ 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 போ. ஆனால் 2 பேரும் அதுலேயும் விடலை, 2 பேரும் வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டாங்க. அப்பா டக்குனு வா பாப்பா. வா 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 வா. Five, 4, 3, 2, 1. டைம் அவுட். ஸ்வப்னா காரு, நல்லா ட்ரை பண்ணீங்க. நீங்கள் கடைசி இதில் ட்ரை பண்ண எஃபர்ட்டை நீங்கள் வந்து ஸ்டார்டிங் 2 இதில் பண்ணியிருக்கலாம். அப்பவும் பண்ணேன், 2 பேரும் ஸ்பைனலில் இருக்கிறதுனால என்னால் மூவ் பண்ண முடியல. ஓகே ஸ்வப்னா காரு, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கிறது வெறும் 10 மார்க். 10 பாயிண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
என்னோட ஒரே ஒரு ஐடியா வந்து எனக்கு டாட்ஜ் பண்ணதுக்கு கொஞ்சம் தெரியும். சரி ஓகே டாட்ஜ் பண்ணியே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ யார் எப்படி பிளாக் பண்ணுவா என்னன்னு எனக்கு என் கூட இருந்து பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் தெரியும். பரவாயில்ல நான் வாங்கி தரேன். ஓகே ரெடி லெவல் 2 வாங்கி தரேன் வா வா வா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்வப்னா சைடில் தான் நான் டார்கெட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நான் அவங்க சைடு போகலான்னு பிளான் பண்ணேன். பட் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. உன்னால கிரால் பண்ண முடியும். நிறைய டைம் இருக்கு. லெவல் 3 செகண்ட் சான்ஸ் ஸ்டார்ட். Thirty seconds ஆக போகுது. 30 seconds up. செகண்ட் டைமும் நான் ஸ்வப்னா சைடு தான் ட்ரை பண்ணேன். சரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அவுட் அவுட். மா வெரி குட் மா வெரி குட் ரா. வா 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 வா. Level 3 third round. Ready start. தேர்ட் டைம் வந்து காயத்ரி கிட்ட ட்ரை பண்ணலாம். ஏதாவது வந்தானா புஷ் பண்ணிட்டு மூவ் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ஒரே டார்கெட்டாக இருந்தது. ப்ரோ விடாதீங்க. காயத்ரி காயத்ரி உன் சைடு கேப் இருக்கு பாத்துக்க. ஓகே ஓகே. சரி சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இரு 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 ரிலாக்ஸ். அவுட் ரிலாக்ஸ் இரு 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 இரு. அவுட் வெளிய தள்ளிட்டாங்களா? அவுட்ல கால் பட்டுச்சு. கயிறுக்கு வெளியே கால் வச்சாங்களா? கயிறுக்கு வெளியே கால் வச்சாங்க. ஓகே ஓகே இருங்க லெட் மீ செக். ஓகே அனு நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஓகே உங்களுக்காக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ரீவெண்ட்லாம் பண்ணி பார்த்து ஏகப்பட்ட ஷாட் எல்லாம் எடுத்து போட்டு ஓகே கன்சோலை கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்ததுல வந்து நீங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்க லைனை முடிச்சிட்டீங்க. அப்படி ஜஸ்ட்ல மிஸ் பட் கொஞ்சம் தாண்டி இருந்தீங்கன்னா கூட நீங்க அவுட் ஆயிருப்பீங்க. ஓகே Aditi girl, you get 50 points. Thank you bro. Haritaka, are you ready? உங்களுக்கான time starts now. Take your time. Plan yourself. Very good, very good. Focus, focus. Roll, 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 roll. Super. Roll, tally down, tally. Very good, very good. Tally, tally. Apne sai, பின்னாடி. Apne பின்னாடி sai. Okay, ready? Level 2 கான இரண்டாவது சான்ஸ் starts now. லெஃப்ட்ல உள்ள கேப் இருக்கு பாரு, ரைட்ல கேப் இருக்கு பாரு. எஸ் 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 கமான் வெரி குட்.
ஓகே ஹரிதாக்கா லெவல் 2க்கான தேர்ட் சான்ஸ். எப்படி விளையாடு? ரெடி பிரில்லியன்ட் சூப்பர். கமான் இந்த பக்கம் பாரு. டக்கு நீங்க எவ்வளவு காடு. ரெடி அந்த மாதிரி பாரு. பாத்துக்கோ, வாட்ச் பண்ணிக்கோ. வெரி குட். ஹரிதாக்கா வெரி வெல் ட்ரைட். பட் லெவல் 2ல தான் வந்து உங்களுக்கு பல சிக்கல்கள் ஆயிடுச்சு. நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரொம்ப அப்படி லேட்டாக ட்ரை பண்ணீங்க. பட் இருந்தாலும் அங்கேயே பிடிச்சிட்டாங்க. ஓகே அப்படி கொஞ்சம் லெஃப்ட் போய் இப்படி வந்து ரைட் வந்து நடுவில் பூர்ணம்லாம் ட்ரை பண்ணேன். பட் வி ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங் லேடிஸ் ஓகேவா. அதனால் வந்து ஒருத்தருக்கு வந்து யாரும் விட்டு கொடுக்கல. ஓகே பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். வெரி குட். உங்களோட ஸ்கோர் 10 பாயிண்ட்ஸ். ஓகே ப்ளீஸ். ஓகே ரெடியா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நந்தினி அடுத்த ரைட் லெஃப்ட் கேப் போடாதீங்க, பாத்துக்க. அந்த சைடு எல்லாம் கேப் இருக்கு. அடுத்த உங்க லெஃப்ட். யா 91 செகண்ட்ஸ் போச்சுனா யூ லூஸ் இட். பாடி கார்டு. ஐயோ வெரி குட். சூப்பரா. சூப்பர் நந்தினி, சூப்பரக்கா. இப்ப இந்த கை கீழ் விளையாடு. உன் ரைட்ட கீழ் விளையாடு. பிடிச்சிட்டாங்களா? லாக் ஓகே ரெண்டு அப்ப கையில. எனர்ஜி சேவ் பண்ணிக்கோ. கிடையாது. நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே she is not, this is not correct. நீங்க விட்டீங்க. கிட்ட வரைய போயிட்டேன். கிட்ட வரைய போனதுக்கப்புறம் நந்தினி ஏறி மேலே உட்காந்துட்டா. ஹரிதாக்கா வந்து என்னோட கையை இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. 2 கையும் எனக்கு ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனோடனே என்னால் பண்ண முடியல. 3 தடவை நான் தட்டிட்டேன். முடியலாட்டி தட்டிடு. ஓகே லெவல் 2 செகண்ட் சான்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரெடி அதேதான். அவ்வளவுதான். கேப் பாத்துங்க. இதான் ஹீட். குட். அந்த ஹீட் தான் காயத்ரி. குட். அதே எனர்ஜி தான். பாத்துக்க. நந்தினி கை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹரிதா உன் லெஃப்ட் பாத்துக்க. பாத்து அவளே பாருங்க. அவளே காலை பாருங்க. செகண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சென்டர் விடாதீங்க. 60 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. காயத்ரி டைம் வேஸ்ட் பண்ணாச்சலாம். ரெடி. Very good. காயத்ரி ரன்னிங் டா. 2 பேரும் பயங்கரமான ஹோல்ட் பண்ணாங்க. ஹோல்ட் பண்ண நான் புஷ் பண்ணி விட்டு ஓடி போய் அந்த லைனை தொட்டுட்டேன். அதனால் செகண்ட் லெவல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காயத்ரி உங்களுக்கான லெவல் 3 ஃபர்ஸ்ட் சான்ஸ். ரெடியா? ஓகே ஸ்டார்ட். இது நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாலிடா 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தேர்ட் லெவல். ஐயோ அனு நிக்ரா. அனுவும் சொப்னாவும் இருந்தாங்க. பயங்கர டஃப்பாக இருந்தது அந்த இடத்துல தான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத. 60 செகண்ட்ஸ் அப். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெச் பண்ணிக்க சொப்னா கையை. 20 செகண்ட்ஸ். தங்க வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் அப்படியே ஓட சொல்லுவாங்க. சூப்பர். வெரி குட். அவுட். ஓகே ரெடி. லெவல் 3 ரவுண்ட் 2 ஸ்டார்ட். வெரி குட் சப்னா. வெரி குட். ஷூட்டர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. பாத்து. அனு ஆசம் ஃபேண்டாஸ்டிக். சொப்னா டேக் கேர். சொப்னா விடாத. அவ அப்படியே லெஃப்ட்ல டாட் பண்ண ட்ரை பண்ணுவா. அனு பி ஆன் கார்ட். அனு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா. அவளோட ஐயே பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவ்வளோ அழகாக பார்த்தா. செம்மையாக ப்ளே பண்ணா. அனு சென்டர் கேர்ஃபுல் அனு. 45 செகண்ட்ஸ் அப். இன்னும் 45 செகண்ட்ஸ் இருக்கு. ஓடல பிடிக்க முடியாது. இந்த கேப்ல விட்டு ஓடனால பிடிக்க முடியாது. அனு டோன்ட் லீவ் கேப்.
அவங்க அப்படியே பார்க்குறாங்க எப்படியாவது நான் உள்ளே ஏன்னா குட்டி உருவமாக இருக்கேன் எங்கள் உள்ளே எங்கே பூந்து வந்துடுவேனா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அனு வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தா, என்னோட ஐயை தான் பார்த்துட்டே இருந்தா, ஐயும் லெக்கையும் பார்த்துட்டே இருக்கா. சொப்னா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, சரி சொப்னா பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். நாங்கள் பார்த்து 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. செகண்ட் சான்ஸ். மினி புல்டோசர் கம் ஆன். வெரி குட். இது லெஃப்ட்ல 10 செகண்ட்ஸ் அப். சொப்னா பக்கம் போகும்போது அனு என்ன பண்ணுறா, சொப்னாவை தள்ளிட்டு என்னை லாக் பண்ணுறான். செகண்டும் திரும்பதே மாதிரி ஆயிடுச்சா, சரி ஓகே தேர்ட் எப்படியாவது புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். தேர்ட் சான்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். யுவராஜ் இதே மாதிரி ஒரு ஃபைனல் சான்ஸ் தான் ஜம்ப் பண்ணி வின் பண்ணாரு. ஸோ அப்படி வின் பண்ணிட்டீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் உங்கள் டீமுக்கு வந்து சேரும். ஓகே ஸ்டார்ட் நவ். ரெடி அப்படியே தான். பார்த்து கோஆர்டினேஷன் பார்த்து. இந்த பக்கம் சர்ரும் ஓடணும். இந்த பக்கம் ஓடணும்னா நாங்கள் ஃபோக்கஸ் வாட் ஐ 50 செட். செகண்ட்ஸ். நாங்கள் ஃபோக்கஸ் வாட் ஐ செட். ஓகே ரெடி. 60 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ரெடிடா. புஷ் பண்ணி உள்ளே போயிட்டேன். லாஸ்ட் வரையே போனேன், பட் வந்து எனக்கு அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ரொம்ப டஃப், நானும் டஃப் கொடுத்தேன், அனுவும் செம்மையாக விளையாடினா, சொப்னாவும் ஈக்குவலாக டஃப் கொடுத்தாங்க. எனிவேஸ் காயத்ரி, நீங்கள் லெவல் 2 வந்துட்டீங்க, லெவல் 3 கிட்டே வந்துட்டீங்க. ஓகே லெவல் 2 கிராஸ் பண்ணது பெரிய விஷயம். அண்ட் லெவல் 3 நீங்கள் முடிப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பயங்கரமாக கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் கடைசி இதில். அதே மாதிரி யுவராஜ் மாரி ஜம்ப் அடிப்பீங்கன்ட்டு, பட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ட்ரை பண்ணேன், பட் வந்து எல்லாருமே எனக்கு ஈக்குவல் ஆயிட்டனால அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல, அதனால. ஓகே எனிவே வெரி வெல் ட்ரைட். ஓகே உங்களுக்கான ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே ரெடி, your time starts now. வெரி குட். சரியான பாடி லாங்குவேஜ். வெரி குட். செகண்ட்ஸ் அப். ஹாஃப் டைம் முடிஞ்சிருச்சு. Okay, level 2, round 2. Nandini, start. Very good. அதேதான் நந்தினி, குட் ப்ளே. வெரி குட். கம் ஆன் गर्ल्स. தள்ளி விடு. அவ்வளவுதான். Level 2, last try. Come on, Nandini, we still have a chance. Okay, time starts now. Seconds up. முடியுமா? கட்டிட்டாங்களா? ஓகே நந்தினி, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. பட் இருந்தாலும் வந்து லெவல் 2 நீங்கள் கிராஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, அதனால் யூ கெட் ஒன்லி 10 பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட்.
ஓகே, நம்மளுடைய கில்லாடி கண்டஸ்டன்ஸ் எப்பவுமே பயங்கர ஹெல்த்தியாக இருக்காங்க. அந்த ஹெல்த்தை நாங்கள் வந்து அடிக்கடி கான்ஸ்டன்ட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் இன்னைக்கும் உங்களுடைய செக்அப் நடக்க போகுது. ஸோ கில்லாடி ஜோடிஸ் செக்அப்புக்கு போங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பக்கா கார்டியா ஜோடியா தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பராகோபி அண்ட் ஹரிதா. பக்கா கார்டியா ஜோடியா தேர்ந்தெடுத்திருக்கிறது பராகோபி அண்ட் ஹரிதா. உங்களுக்கு கார்டியா லைஃப் வழங்கும் சூப்பரான 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். வாழ்த்துக்கள். பக்கா கார்டியா ஜோடியான பராகோபி அண்ட் ஹரிதாவுக்கு கார்டியா லைஃப் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கில்லாடி கபடி அதில் வந்து சிறப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி முட்டி மோதி ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம பிடிச்சி ரொம்ப ஆக்சுவலி ஆண்கள் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணன்னு வேறு சொன்னீங்க. அதே போல் தான் பெண்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக தான் முடிச்சிருந்தீங்க. பட் போட்டின்றதுனால வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸு ஸ்கோர்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபைனல்ஸ் நிறைய நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ த கேம்ஸ் ஆர் கெட்டிங் சீரியஸ் அண்ட் சீரியஸ். ஓகே, ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம இருக்கிறது டிஸ்கஷன் ஏரியாவில் அண்ட் உங்களுக்கான ஸ்கோர்ஸ் இன்றைக்கி தெரிய வரப்போகுது. ஓகே, ஸோ இது முடிவில் தான் தெரிய போகுது யார் இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்காங்க, யார் வந்து இன்றைக்கி வினர் ஆஃப் த டே அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்சனல் கொரி எனக்கு ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய சார்பில் நான் பர்சனலாக கேட்டுக்கிட்டேன் சேனல்கிட்ட. என்ன விஷயம்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவருக்கு அடிபட்டுருச்சு, அதனால் பண்ண முடியாது, ஒரு குவிட்டுன்ற மாதிரி தான் போயாச்சு. ஓகே, ஸோ அதுபடி வி டுக் இட் ஆஸ் குவிட். பட் என்னோட கொரி என்னென்னா, ஒரு லெவல் தாண்டி வந்து 2வது தான் அவர் குவிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் ஸ்டார்டிங்லேயே குவிட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு குவிட்டுன்ற அளவுக்கு போயிருக்கும். என்னால் பண்ணவே முடியல, அந்த 3 இது நான் ட்ரையே பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் குவிட்டுக்கு கணக்கு வரும். பட் இ ட்ரைட். ஸோ கார்த்திக்காக வந்து நான் வந்து கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து கிராஸ் பண்ணியதுனால 10 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். பட் இது வந்து டிசிஷன் அல்டிமேட்லி கம்ஸ் டு த கில்லாடி கண்டஸ்டன்ஸ். ஓகே, அவங்க சார்பில் பேசுனதுனால. ஸோ என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? எஸ் கொடுக்கலாம். 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துலாம்ல? கண்டிப்பா கொடுத்துலாம்ல? யுனானிமஸ். எஸ், யுனானிமஸ் டிசிஷன் டேக்கன். வெரி குட் கார்த்திக், உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு ஓவரால் ஸ்கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் வினர் ஆஃப் தி டே யாரு? யுவராஜன் காயத்ரி with 75 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். வாங்க. உங்களுக்காக ஸ்டுடியோ 11 வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு எபிசோட் இருக்குது, நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு அற்புதமான டாஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டோட வரலான்னு தான் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்க. இருந்தாலும் உங்களை மாதிரி எல்லாருமே ஆவலாக தான் காத்துட்ருக்காங்க. பட் நாளைக்கு தான் அது என்னன்றதை நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? yes, definitely. Okay, with my lovely Killadi Jodis, this is Deepak signing off with Amazon.in Mr. and Mrs. Killadis, powered by Raskam Builders, மற்றும் Patanjali, Kesh Kanti, and freshness partner Synthol Dio Stick, and co-presented by Cardia Live. See you tomorrow.